எதற்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் எல்லா மனுஷர்களை பார்க்க பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லி. எதற்காக கிறிஸ்துவை தேடுகிறீர்கள்? யோவான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு இயேசு கிறிஸ்து அநேகரை போஷித்தார். ஒரு கூட்டத்தார், இவர் அநேக அற்புதங்களை செய்கிறாரே, இவர்தான் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரை ராஜாவாக்குகிறதற்கு அவர்கள் ஓடி வந்தார்கள். இயேசு பார்த்தார், இவர்கள் என்னை ராஜாவாக்குகிறதுக்கு மனதா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு விலகி மலைக்கு ஏறி போனார் என்று பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு இயேசு போஷித்தாரே, அதிலே ஒரு கூட்டத்தார் அவரை பின்பற்றுகிறார்கள். இயேசு அக்கறைக்கு போய்விட்டார், ஆனா இயேசுவை இப்போது பின்பற்றுகிறார்கள். எதற்காக? அழிந்து போகிற போஜனத்துக்காக. அவர்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை தேடாதிருங்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக என்னை தேடுங்கள். ஏனென்று சொன்னால் நானே அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய போஜனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி. அப்ப தேவனை நாம் எதற்காக தேடுகிறோம்? வெறும் அழிந்து போகிற போஜனத்துக்காக மாத்திரம் தேடுகிறோமா, அல்லது இந்த இம்மைக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறோமா? அப்படி தேடினால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அப்படி அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக நாம் கிறிஸ்துவை தேடுவோம்.